ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின 1984 அப்படின்ற புக்கோட என்டர்டைன்மெண்ட் வெர்ஷன் தான் இந்த பிக் பாஸ். உங்களுக்கு பிரைவசியே இல்லாம 24/7 உங்களே வாட்ச் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் 1984 புக்கோட மெயின் பிளாட்டே. அதுல சீரியஸா சொன்ன விஷயத்த பிக் பாஸ் ஷோல ஃபன்னா, என்டர்டைன்மெண்டா, சாஃப்டா சொல்லியிருப்பாங்க. அந்த புக்ல அடிக்கடி பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ அப்படின்னு ஒரு டைலாக் வந்துகிட்டே இருக்கும். அந்த பிக் பிரதர் கான்செப்டை தான் நம்ம ஆளுங்க பிக் பாஸ்ன்னு மாத்திருக்காங்க. அதுவுமே நம்ம ஆளுங்க கிடையாது, வெளிநாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஒரல்ஸ் ஸ்டார் நெட்வொர்க் ஸோ எல்லாரும் கொலாப் பண்ணியிருக்காங்க. நீங்க டே டு டே பண்ற ஆக்டிவிட்டியை யாராவது 24/7 மானிட்டர் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, எப்படி ரியாக்ட் பண்றீங்க, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய டெலிஸ்கிரீன் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிரைவசின்றதே கிடையவே கிடையாது. பிரைவசி இஸ் ஈக்குவல் டு 0. பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ, ஹி இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் யூ. இதே தான் பிக் பாஸ் டிவி ஷோலையும் நடக்கும். எல்லா இடத்துலயுமே கேமரா ஃபிக்ஸ்டா இருக்கும். பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லா இடத்துலயுமே. உங்களுக்கு பிரைவசின்றது ஒன்று கிடையவே கிடையாது. என்ன வித்தியாசம்னா அந்த புக்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ் ஷோல வந்து வாலண்டரியா போறோம், என்ன மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட ஒவ்வொரு அசைவையும் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். நீங்க என்ன யோசிக்கணும், நீங்க என்ன ஃபீல் பண்ணணும், எல்லாமே கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன லாங்குவேஜ் பேசணும் அதை கூட அவங்க தான் திணிப்பாங்க. நியூ ஸ்பீக் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் உருவாக்கி அதில் வந்து அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை தூக்கிக்கிட்டு நீ இதை தான் பேசணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இதனாலேயே மக்கள் ரொம்ப ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க, ஒரு மாதிரி பயந்து அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதே தாங்க பிக் பாஸ்லையும் வாரம் ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு தினம் டாஸ்க் வச்சு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சி வீக்கெண்ட் ஆனால் ஹோஸ்ட் வந்து திட்டிட்டு வர போவார். கன்ஃபெஷன் ரூமில் நீங்கள் யாரையாவது மாட்டி விடணும் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாதனால கண்டிப்பா அவங்களுக்கு சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகுங்க. கண்டிப்பா மென்டலி ரொம்ப பிரேக் ஆவாங்க. 1984 புக்ல கவர்மெண்ட் தனக்கு ஏத்த மாதிரி உண்மைகளை மாத்துவாங்க. அவன் என்ன சொல்றானோ அதுதான் உண்மை, வேற எதுவும் கிடையாது. வரலாறுனா என்ன? நான் என்ன சொல்றேனோ அதுதான் உனக்கு வரலாறு. நான் காக்கா வெள்ளன்னு சொன்னா நீ நம்பிதான் ஆகணும். நம்பாம வேற ஏதாவது பண்ண நீ உயிரோட இருப்பியான்னு தெரியாது. நாட்டு மக்களை வார் இஸ் பீஸ், ஃப்ரீடம் இஸ் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அதே தான் பிக் பாஸ்லயும் எடிட்டர் நமக்கு என்ன காட்டணும்னு நினைக்கிறாரோ அதை தான் நம்மளும் பார்ப்போம். ஒருத்தவங்களை ஹீரோவா காட்டுவாங்க, ஒருத்தவங்களை வில்லனா காட்டுவாங்க, ஒருத்தவங்களை காமெடினா காட்டுவாங்க. ரியாலிட்டி ஷோன்னு அதை சொன்னாலும் ரியாலிட்டி ரொம்ப கியூரேட்டடா இருக்கும். அங்க ஒவ்வொருத்தவங்க பேசுற கான்வர்சேஷன்ல 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு அவங்க எதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் காட்டுவாங்க. 1984 புக்ல உனக்குன்னு தனி இண்டிவிஜுவலிட்டி இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் அண்ட் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி தான் நீ வாழணும். நீ எப்படி வாழணுன்றத நீ முடிவு பண்ணக்கூடாது, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இவ்வளோ ஏன் நம்ம நாட்டிலே கூட நீ என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன மொழி பேசணும், என்ன படிப்பு படிக்கணும் எல்லாமே இன்னொருத்தன் தான் முடிவு பண்ணுறான். நீ இண்டிவிஜுவலாக ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சேன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போகிறேன்னு அர்த்தம். நீ கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன்னு சொல்லி உன்னை பனிஷ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் பிக் பாஸ்லையும் நீ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து உன்னை டார்கெட் பண்ணுவாங்க. அது உனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை தரும். நம்ம இப்படி இருந்தால் மக்களுக்கு பிடிக்குமோ, இப்படி இருந்தால் மக்களுக்கு பிடிக்காதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்கள் பெர்ஃபார்மன்ஸை இன்னும் பாதிக்கும். நீங்களா இல்லாமல் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. 1984 புக்கில் 2 minutes hate அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கவர்மெண்ட் ஒருத்தனை சட்டவிரோதி அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவனோட போட்டோவை ஸ்கிரீன்ல ஒரு 2 minutes டிஸ்பிளே பண்றாங்க. மக்கள் அந்த 2 நிமிஷம் அவனை பார்த்துட்டு அசிங்கமா திட்டுவாங்க, கத்துவாங்க, கோவப்படுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. மக்கள் பனிஷ் பண்ணுவாங்க அவனை. அதே தான் இந்த காலத்தில் நம்ம சோஷியல் மீடியா மூலியமா பண்றோம். ஏன்னா நேரில் அவங்களை திட்ட முடியாது, திட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு தைரியமும் இல்லை. பிக் பாஸ்ல எவனாவது ஏதாவது பண்ணி மாட்டினா போதும், மக்கள் அவனை வச்சு செஞ்சிடுறாங்க. அவன் செஞ்ச காரியத்தை மட்டும் திட்டாம அவனை நல்லா அபியூஸ் பண்றாங்க. அவனை மட்டும் அபியூஸ் பண்ணாம அவன் குடும்பத்தை எல்லாரையும் அபியூஸ் பண்றாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். அப்போலாம் கிராமத்தில் சீரியல் பார்த்துட்டு 4 கிழவிங்க உட்காந்துட்டு அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்னு கதை பேசுவாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுனால 4000 பேர் 4000 விதமான கருத்து பேசுவாங்க, 4 கோடி பேர் 4 கோடி விதமான கருத்து பேசுவாங்க. ஒரு கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள வச்சு முடிஞ்ச அளவுக்கு மீம்ஸ் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, அதாவது கலாய்ச்சி ரீல்ஸ் போடுவாங்க, எல்லாம் பண்ணி அவங்கள காமெடி பீஸாக மாற்றிடுவாங்க. இந்த ஷோவோட வின்னர் யாருன்னு மக்கள் ஓட்டு போட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. யாரை வச்சுக்கணும், யாரை எலிமினேட் பண்ணணும், எல்லாமே மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ஒருத்தனை மேலே தூக்குறதும் மக்கள் தான், அவனை கீழே போட்டு மிதிக்கிறதும் அதே மக்கள் தான். 1984 புக்குக்கும் பிக் பாஸ் ஷோவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒன்றுல கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி சர்வேலன்ஸ் பண்ணுது, இன்னொன்றில் நீ வாலண்டரியாக போயிட்டு என்னை மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றில் பயத்தில் கண்ட்ரோல்டாக இருக்கிற, இன்னொன்றில் ஃபேம் ஆகணும் அப்படின்னு கண்ட்ரோல்டாக இருக்கிற. ஒன்றில் நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, இன்னொன்றில் நீ ஓடலாம், ஒளியலாம்.
ஒன்று சோகமான விஷயம், இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம். 1984 வார்ன் பண்ணுது, பிக் பாஸ் அதை நார்மலைஸ் பண்ணுது. ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ கிவ் அப் பிரைவசி யூ கிவ் அப் யுவர் ஃப்ரீடம். அதே மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பிரைவசி ஃப்ரீடம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஃபேமுக்காக பிக் பாஸ் ஷோக்கு போறாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் வார்ன் பண்ண விஷயத்த பிக் பாஸ் இப்போ நார்மலைஸ் பண்ணிடுச்சு. 1984 கண்டிப்பா படிக்க வேண்டிய புக். இதை எழுதினவர் ஜார்ஜ் ஆர்வெல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி சேப்பியன்ஸ் புக்கோட சம்மரி, ஏன் வேண்டும் சுயமரியாதை திருமணம், புலிசாரை புக்ஸோட சம்மரியும் அவைலபிளாக இருக்குது. டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.